அனைவருக்கும் மாலை வணக்கம் மக்களே. உங்கள் பிரகாஷ். நான் எதுக்காக இந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, கடந்த ஒரு மாத காலமாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ் இந்த இடங்களில் எல்லாம் அளவுக்கு அதிகமான கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதாவது வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கடந்த 100 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது அதை விட அளவுக்கு அதிகமான கனமழை கண்டினியூவாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பாவம் அவங்க அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப்ல எல்லாம் நம்ம ஆல் இந்தியாவுக்கு வந்து காய்கறியிலேருந்து கோதுமையிலேருந்து எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த மக்களே வந்து இப்போ உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உணவு இல்லாமல் இல்லை, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி, ஃபுல்லாக அந்த அளவுக்கு எங்கே போத்தாலும் அவங்க ஒரு கடைகளுக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஃபுல்லாக இராணுவத்தில் இருந்துட்டு மற்ற துணை இராணுவ படையிலேருந்து எல்லோரும் போய் அவங்களால முடிஞ்ச உதவிகளையும் மக்களை மீட்பு பணிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது, நம்மளோட ஒரு ஸ்டேட் வாய்ஸ் வந்துக்கிட்டு இந்த மக்களுக்காக வந்துக்கிட்டு நம்மளால் ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு ஹியூமனாக யோசித்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதை விட ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி டைமில் வந்துக்கிட்டு நம்மளோட ஒரு மனிதாபிமானமாக நம்ம இதை பண்ணலாட்டினா மக்களாக இருக்கிறது நம்ம வேஸ்ட்டு. ஸோ தயவு செஞ்சு எல்லா மக்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம், அப்புறம் ஜம்மு காஷ்மீர் இந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் உதவுங்க. அது பார்க்கவே ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ ஒரு விவசாயம் நடக்கக்கூடிய பஞ்சாப் மக்களே வந்துக்கிட்டு கையேந்திக்கிட்டு இருக்காங்க. இயற்கையை வந்துக்கிட்டு யாராலும் எப்போயும் நம்மளால் வெல்ல முடியாது. தயவு செஞ்சு அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லோரும். நன்றி, வணக்கம்.